நல்லபடியாக படித்து 22 வயசில் ஒரு வேலைக்கு போயிட்டு 24 வயசில் எம்பிஏ முடிச்சுட்டு 26 வயசில் அடுத்த லெவல் வேலைக்கு போயிட்டு 28 வயசுக்கு அப்புறம் அம்மா அப்பா கிட்ட கல்யாணத்தை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்தா எல்லா பொண்ணும் முடிஞ்சு போயிருக்கு. இதுதான் பிரச்சனை. அவன் பிராமண பையனாக இருந்தாலும் ஸ்மார்ட்டாக லவ் பண்ணிட்டான். லவ் பண்ணி அந்த பொண்ணோட சேர்ந்து போய் அவனும் செட்டில் ஆகிட்டான். செட்டில் ஆகிட்டு நல்லா தான் இருக்கும். ஆனால் அவனும் வழக்கம் போல் இல்லை நம்மளாம் லவ் பக்கமே போகக்கூடாது அப்படின்னு கவலைப்பட்டிருந்தான்னா அவனுக்கு என்ன ஆகும்? கல்யாணம் ஆகும் தள்ளி போகும். பெண்களுடைய ஜாதகம் ஒரு 5000 10,000 தான் சுற்றுது. ஒரு இந்த பக்கம் 10,000 தான் இருக்குது, இந்த பக்கம் 2 லட்சம் இருக்குது. எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுங்க? ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப நம்பிக்கையில் இருக்காங்க, பிராமண பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும். லவ் பண்ணுறதுக்கு ஒரு திறமை வேணும். சாதாரணமாக எல்லாராலையும் லவ் பண்ண முடியாது. அதுவும் அதுவே ஒரு பையன் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டார், ஏங்க 30 வயசுக்கு எப்படிங்க லவ் பண்ணுறதுன்னு. நான் சொன்னேன், எப்பா இனிமேல் நீ லவ்னு பண்ண முடியாது. எனக்கு ஃபோன் பண்ணியே சொல்லுவாங்க, என் பையன்கிட்ட சொல்கிறாங்க பேசாமல் லவ் பண்ணால் கூட ஒரு பொண்ணை சொல்கிறாங்கிறேன், அம்மா போமா இதுக்கப்புறம் எங்கே லவ் பண்ணுறதுன்னு கேட்குறான். இது ஒரு கேட்டகரி. இன்னும் சில பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி, சார் லவ் பண்ணுறதுலாம் நடக்குமா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம ஆற்றுக்கு சரிப்பட்டு வருவாளா? நம்ம இப்போ பசங்க நம்ம கலாச்சாரம் சரிப்பட்டு வருவாளா? நம்ம இதுக்கு அப்படியே கேட்குறாங்க, நம்மள மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு. அந்த மாதிரி சில பயம் இருக்குது. ஏன்னா அப்போ தான் நான் சொல்லுவேன், ஏங்க அவங்களோட கவலை இவங்க ஏதாவது தவறான இடத்துல போய் மாட்டிக்கிட்டு ஏதாவது சீரழிச்சிட்டா, இப்போ நம்ம குழந்தை பூ மாதிரி வளர்த்துருக்கோம். எல்லா பெண்ணை பெற்றவர்களுக்கும் அது உண்டு. ஒரு பொண்ணு வளர்த்துருக்கோம், புஷ்பம் மாதிரி வளர்த்துருக்கோம், அதை கொண்டு போய் அவங்க எடுத்துகிட்டு போய் நாசப்படுத்தி எங்கேயா போட்டான்னா அப்படிங்கிற பயத்தில் தான் அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ உண்மையும் நான் சொல்கிறேன், ஜாதி ஒரு அடிப்படையாக இல்லவே இல்லை. இன்றைக்கி என்ன பார்க்குறாங்கன்னா, காதல்னு வரும்போது பிராமண பெண்கள் பிராமண பசங்களை விட மற்ற ஜாதி பசங்களை அதிகமாக தேர்வு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுது. இதுக்கு என்ன காரணம் சொல்லிடுறேன். நம்ம சினிமா துறையில் நிறைய ஃபிலிம்ஸ் நீங்களே பாருங்கள், நானே 100க்கும் மேற்பட்ட படங்களை காமிக்க முடியும். பிராமணர்கள்னாலே அப்படி ஏப்பச்சாப்பியாக இருப்பான். இப்போ ஒரு தடவை இந்த குமார்னு ஒருத்தர் அலைப்பா இதில் 2வது ஹீரோ வருவார். அவர் 40 வயசில் நான் படத்தை குவிட் பண்ணிட்டேன்னாரு. அவர் பிராமண இளைஞர் தான். ஏங்க அப்படின்னாரு. ஏங்க இது வரைக்கும் 200 படத்தில் நடிச்சிட்டேன். 200 படத்தில் என்னோடய ரோல் என்னென்னா, அமெரிக்காவிலேருந்து ஏர்போர்ட்டில் ட்ராலியை தள்ளிட்டு வருவேன். இங்கே ஒரு படிக்காத பையனை ஒரு முரடனை அவங்க லவ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதை ஆசீர்வாதம் பண்ணிட்டு நான் திரும்பி போவேன். இந்த மாதிரி எல்லா படங்களையும் காமிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இது நான் ரொம்ப கருத்து ஏற்றுக்க முடியாது. ஏன்னா பிராமணர்கள் மாவீரராக இருந்தால் எத்தனையோ ப்ரூஃப் இருக்குது. வாஞ்சிநாதர் இருந்திருக்காரு, நீலகண்ட பிரம்மச்சாரி எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் மகாகவி பாரதியார் இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி பிராமண சமுதாயத்தில் மாவீரர்கள் இருந்திருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப ஒரு வீரமான இன்றைக்கும் வீரமான படிக்கிறாங்க, நிறைய இது பண்ணுறாங்க, நிறைய போட்டிகளில் இருக்காங்க. ஏன் மிலிட்ரி சர்வீஸ் நிறைய பேர் போகிறாங்க. எங்கள் ஃபேமிலியில் 5 பேர் போயிருக்காங்க பிராமின்ஸு. இது ஒரு தவறான கருத்துக்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி இந்த கருத்துக்கள், சமுதாய கருத்துக்களும் அவங்க மனசில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறது. இது ஒரு உண்மை. அது ஒரு ஆழ் மனதில் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்குது. நம்ம பசங்களாம் ஏப்பச்சாப்பியாக இருப்பாங்க. இது ஒரு சிறு தாட் ப்ராசஸ் நிறைய பெண்கள் மனசில் அடி மனசில் இருக்குது. அதுக்கு அவங்க மட்டுமே தப்பு இல்லை. இந்த மாதிரி பல்வேறு அவங்க சிச்சுவேஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எது மனசில் வருதோ அது மனதை பாதிக்கிறது. பிராமண பெண்கள் காதல்னு வரும்போது பிராமண பசங்களை இல்லாமல் மற்ற பசங்களை தேர்வு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு, பிராமண பசங்கள்னா இவங்க சின்ன வயசுலேருந்தே வளர்ந்து வந்திருக்காங்க, நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. ஸோ அதுலேருந்து அவங்க படிச்செல்லாம் வந்த பிறகு அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க மற்ற பசங்களை தேர்வு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, அதுவும் ஒரு சில காரணங்கள் இருக்குது. அதாவது இப்போ நம்பிக்கைகள் இருக்குது. இப்போ நான்லாம் கொஞ்சம் ஒரு சயின்டிஃபிக்காக ரேஷனல் திங்கிங்கில் வந்திருக்கோம். இப்போ அதாவது சனாதன தர்மத்தை அடிப்படை கருத்துக்களை பார்க்கும்போது பகுத்தின் உச்சக்கட்டத்தில் சனாதன தர்மமே கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கிட்டு வேத உபநிஷத்தை எடுத்துக்கிட்டு அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் சில பேர் அந்த சம்பிரதாயங்கள் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. அது ஒரு ஃபியர் வருது அவங்களுக்கு. ஐயோ ரொம்ப கட்டுப்பட்டியாக இருப்பாங்க, நம்மளை ரொம்ப கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க, அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சமுதாய உணர்வுகள் சில பேருக்கு இருக்குது. அது இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அந்த மாதிரி சில கல்யாணங்கள் நின்று போயிருக்கு. அவர் ரொம்ப மடிசஞ்சியாக இருக்கார், இப்போ விபூதி இட்டுட்டு வந்துட்டார், அப்படி இப்படின்லாம் வேஷ்டி கட்டிட்டு பொண்ணு பார்க்க வந்தார். இந்த மாதிரிலாம் சில கம்ப்ளைண்ட்லாம் நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலை நான். ஆனால் எல்லாருமே அப்படின்னு சொல்ல முடியாது. சில பெண்கள் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அதுவும் ஆனால் எல்லா காரணங்களும் ஒன்றும் ஒரு காரணத்தை சேர்த்து இது ஒரு பக்கம் ஒரு சாராக போகும்போது தான் எப்பயுமே அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த லவ் மேரேஜுங்கிறது எல்லா இனத்துலையும் எல்லா இடத்துலையும் 1-2 தப்பி போகும்பாங்க. இது வசனம் உண்டு, ராவணன் படத்தில் பாட்டில் கூட உண்டு. 1-2 தப்பி போகும். எல்லாமே தப்பி போகும்போது தப்பாக போகும்போது பிரச்சனையாகுது. இதுதான் உண்மை. அதுக்கோசம் தான் இப்போ நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோங்கிறது தான் என்னோட கருத்து. அது மாதிரி இன்னொன்று சார், பிராமண பசங்க காதல்னு வரும்போது அவங்களுக்கு காதலை விட வாழ்க்கையில் செட்டில் ஆகிறது முக்கியமாக இருக்கிறதுனால அவங்க காதலை 2ஆக தள்ளி போடுறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா? இந்த கருத்தை ஒரு உண்மைதான். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு எப்படி சொல்லி வளர்க்கப்படுறதுனா, நல்லா படிக்கணும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களில் நிறைய பேர்னா ஃபஸ்ட்டு 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது டார்கெட் ஐஐடின்னு கோச்சிங் போட்டுருவாங்க.
அவன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர்னு இதே படிச்சுட்டு இருப்பான். ஸோ அது முழுக்க பார்த்தீங்கன்னா அவன் ஐஐடி தான் டார்கெட்டு. சரி ஐஐடி கிடைக்கல என்ஐடி கிடைக்கல பிட்ஸ் பிளான் கிடைக்கல விஐடி. எட்லையா ஒன்று நீ பூந்துடணும், கேம்பஸில் ஜெயிச்சிடணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவனுக்கு வந்து அது ஒரு சொல்லி வளர்க்கப்படுகிறது. அதுவும் 100க்கு 100 உண்மை. அவங்களுக்கு அதே மாதிரி இன்னொன்று சம்பிரதாய பிரகாரம் பூணல் போடுறது, இந்த மாதிரி மந்திரங்கள் அதெல்லாம் ஒரு மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த வந்து ஒரு எளிமையான ஒரு போதனை யாரும் செய்ய கிடையாது. அதாவது சொல்லித் தெரிவதிலே மன்மத கலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியறதே கிடையாது. அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, நல்லபடியாக படித்து 22 வயசில் ஒரு வேலைக்கு போயிட்டு, 24 வயசில் எம்பிஏ முடிச்சுட்டு, 26 வயசில் அடுத்த லெவல் வேலைக்கு போயிட்டு, 28 வயசுக்கு அப்புறம் அம்மா அப்பாட்ட கல்யாணத்தை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்தா எல்லா பொண்ணும் முடிஞ்சு போயிருக்கு. இதுதான் பிரச்சனை இன்னைக்கு. ஸோ இப்போ என்ன ஆகிடுது, அவங்க 28 வயசில் அம்மா அப்பா எனக்கு பாருங்க அப்படிங்கிறாங்க. பாருங்கன்னு இந்த பக்கம் வந்து பார்த்தா ஆல்ரெடி நிறைய லவ் மேரேஜில் புக்காக இருக்கிறதுனால அவங்க எல்லாருமே கிடைக்க மாட்டேங்குது. இதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதனால் அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காதலில் ஈடுபட்டு இருந்தால், இப்போ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், அந்த பையன் இத்தனைக்கும் பிராமண பையன் தான். அவன் ஒரு பிராமண பொண்ணு தான் காதலிச்சான். அவங்க பார்த்தீங்கன்னா +2 லெவல்லேருந்து காதலிச்சாங்க. அந்த பொண்ணு இப்போ நல்லா வேலை கிடச்சி மைக்ரோசாஃப்ட் போயிடுச்சு. இவன் ஒரு பிகாம் எம்காம் தான் படித்தான். இப்போ போய் ஜாயின் பண்ணிட்டு அங்கே ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜராக சேர்ந்துட்டான் ஒரு கம்பெனியில். யூஎஸில் போய் செட்டில் ஆகிட்டான். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அவன் பிராமண பையனாக இருந்தாலும் ஸ்மார்ட்டாக லவ் பண்ணிட்டான். லவ் பண்ணி அந்த பொண்ணோட சேர்ந்து போய் அவனும் செட்டில் ஆகிட்டான். செட்டில் ஆகிட்டு நல்லா தான் இருக்கும். ஆனால் அவனும் வழக்கம் போல் இல்லை நம்மளாம் லவ் பக்கமே போகக்கூடாது அப்படின்னு கவலைப்பட்டிருந்தான்னா அவனுக்கு என்ன ஆகும், கல்யாணம் ஆகுது தள்ளி போகும். இப்போ எனக்கு என்ன, இப்போ 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் எங்களுக்கு டேட்டா பேஸில் சுற்றிட்டு இருக்கும்போது எனக்கு பார்த்தாலே பயமாக இருக்குது. இந்த 2 லட்சம் ஏன்னா பெண்களுடைய ஜாதகம் ஒரு 5000 10,000 தான் சுற்றுது. ஒரு இந்த பக்கம் 10,000 தான் இருக்குது, இந்த பக்கம் 2 லட்சம் இருக்குது. எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுங்க? ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப நம்பிக்கையில் இருக்காங்க, பிராமண பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும். அவங்கள தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சமுதாய நோக்கத்தில் வந்து யாரையுமே எந்த விஷயத்தையும் தப்பு சொல்ல முடியாது. அது அவங்களோட முடிவுகள். லீகலி கான்ஸ்டியூஷனில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்கள போய் நம்ம கேட்கலாம். When it is not having legal constitutional problem, we should not ask why you are thinking like this. ஏன்னா அந்த உரிமை மனித உரிமை. அது எல்லாருக்குமே நான் என் கருத்து சுதந்திரங்கிறது நான் நினைக்கிற விதத்தை நான் நம்புவேன். நான் இப்படி தான் ஒரு பெண் இருக்குன்னு நம்புகிற பையனை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. எனக்கு வர பெண் வந்து நல்ல ஒரு சாஸ்திரோத்தமாக இருக்கணும், பெரிய குங்குமம் போட்டு வச்சுருக்கணும், கந்த சஷ்டி கவசம் சொல்லணும், விஸ்வசாஸ்திரம் ஜபிக்கணும் ஒரு பையன் சொன்னான்னா நாம் ஏன்டா அப்படி கேட்கணும்னு நான் கேட்க முடியாது. அவனுடைய முடிவுகள், அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி கிடைக்குதா இல்லையாங்கிறது அவனுக்கு ரிசல்ட் வரப்போகுது. இந்த தெளிவு தான் நம்ம கொடுக்குறோம். கல்யாணம் ஆகி 15 வருஷம் டைவர்ஸ் பண்ணி போகிற பொண்டாட்டியே நிறுத்த முடியல, கல்யாணம் ஆகாத பொண்ணையாக பிடிச்சி நிறுத்தி வைக்க முடியும்னு நான். அவங்க விருப்பப்பட்டால் தான் நீங்கள் கல்யாணம் பண்ண முடியும். விருப்பப்பட்டால் யாரையும் கம்பல் பண்ண முடியாது. கல்யாணம் தள்ளி போகுது, இதுக்கு ஒரு தீர்வு காதலிச்சு தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு. காதலும் ஒரு தீர்வுன்னு சொல்கிறேன். அதாவது காதலிச்சு தான் பண்ணியான்னு நான் எப்பயுமே சொல்ல முடியும். ஏன்னா இது என்ன லைஃப்பில் எல்லாமே ஆப்ஷன்ஸ் தான். நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன், இப்போ இங்கே இருக்கோம், நம்ம மவுண்ட் ரோடில் இருக்கோம், இங்கேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் போனால் நான் 4 ஆப்ஷன் சொல்லுவேன். பஸ்ஸு பிடிச்சி போகலாம், மெட்ரோவில் போகலாம், ஊபர் ஓலா பிடிச்சி போகலாம், இல்லை ஃப்ரெண்டு பைக்கில் கூப்பிட்டு போனால் ஃப்ரீயாக போகலாம், இல்லை ஃப்ரீயாக நடந்தே கூட போகலாம். இத்தனை ஆப்ஷன் இருக்குது. டிசைட் பண்ணுறது ட்ராவல் பண்ணுறவங்க தான். அதே மாதிரி தான் இதுலேயும் உனக்கு வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னா எல்லா ஆப்ஷனும் ட்ரை பண்ணு. இப்போ சில பசங்களுக்கு நான் அதுவும் சொல்லியிருக்கேன், அப்பா பாட்டுக்கு அந்த பக்கம் ட்ரை பண்ணிட்டோம், நீ வேணால் டேட்டா பேஸ் இன்னொரு டேட்டா பேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி ட்ரை பண்ண தப்பு இல்லை. நீ எல்லாம் முடிவு பண்ணிட்டா வீட்டில் வேண்டாம் நான் சொல்ல போகிறாங்க. அப்பா இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு எனக்கு அப்படின்னு சொன்னால் இது கழுத்தை நெரிச்சு ஒன்றும் நிறுத்த போகிறதில்ல. பிராமண குடும்பத்தில் நான் பார்த்துட்டேன். எனக்கு இப்போ 61 வயசு ஆகுது. இது வரைக்கும் நான் பார்த்துட்டு வந்ததில்ல. இது வரைக்கும் யாராவது ஒரு விஷயமாவது இந்த மாதிரி ஹானர் கில்லிங்கோ ஒரு தடுப்போ, அதுதான் பிராமண சமுதாயத்தை ஒரு மிக உயர்ந்த தன்மையும் லாஜிக்கலாக சொல்லுவாங்க. இன்னும் சொல்லுவாங்க, பகுத்தின் உச்சக்கட்டத்தில் பிராமணர்கள் தான் பேசுவாங்க. அவ்வளோ அழகாக பேசி அப்படியே அந்த பொண்ணு சரிங்கும் போது, இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது நாங்கள் தெளிவு கொடுத்துருவோம். இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு முஸ்லீம் பையனை கல்யாணம் பண்ணோம். நாங்கள் சொன்னோம், அங்கே சம்பிரதாய வேறுபாடு கொண்டு இருக்கும்போது எல்லாமே உண்டு, நீ இஷ்டப்பட்டு போனால் போ, ஆனால் அதுக்குண்டான நன்மைகளும் மற்றவர்களும் நீ தான் பார்த்துக்கணும். அது வந்து உன்னோட முடிவுகள், நீ வந்து யோசித்து முடிவு பண்ணுங்க. இவ்வளோ தான் நான் சொன்னேன். ஏன்னு கேட்டால் அது அவங்களுடைய முடிவுகள். எந்த நேரத்துலையுமே ஒரு பெண்ணுக்கோ பையனுக்கோ அந்த முடிவுகள் நம்ம தடையாக இருக்க முடியும்னா, ஒரு மேஜர் ஆகிட்டாலே அவங்களுக்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்குது. நான் சொல்கிறது எல்லாமே ஆப்ஷன்ஸ், ஆலோசனைகள் தான், கருத்துக்கள் தானே தவிர இதை இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி கல்யாணத்தில் அந்த மாதிரி சம்பிரதாயமே கிடையாது. அதாவது இதுதான் கல்யாணத்தின் உண்மை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இப்போ என்னோட அனாலிசிஸ் பிரகாரம் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் மாதிரி சொல்கிறேன். ஆஃப்டர் சீயிங் த டேட்டா, ஆஃப்டர் சீயிங் த டெசிஷன்ஸ், ஆஸ் அ டேட்டா சயின்டிஸ்ட், ஐம் டெசிஷன் சயின்டிஸ்ட், ஐம் டெல்லிங், அப்பா இப்படி நீ டிசைட் பண்ணல அப்படின்னா தாமதமாகும். இல்லை தாமதமானால் பரவாயில்ல, எனக்கு கல்யாணமே ஆட்டாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி சம்பிரதாய பிரகாரம் தான் பார்த்து பண்ணோம், ஓகே டிசைட் பண்ணி இட்ஸ் யுவர் டெசிஷன் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இப்போ ஃபேமஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நடிகை ஸ்ரீவித்யா இருந்தாங்க. அவங்க பிராமண குலத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவரை கல்யாணம் பண்ணி தான் வாழ்ந்தாங்க. அப்புறம் இப்போ பாடகி சுதா ரகுநாத்தரோட பெண், அவங்க இப்போ பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான்.
அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டவரை கல்யாணம் பண்ணி தான் வாழ்ந்தாங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த மாதிரி நிறைய பிராமண சமுதாயத்தில் முற்போக்குவாதவா நிறைய பேர் வந்து வேறு ஜாதியில் வேறு மதத்தில் வந்து பெண்களும் கல்யாணம் பண்ணி பசங்களும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. பட் பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கிறதுனால இப்போ நான் கொடுக்குற ஆலோசனை நீங்கள் தயவு செஞ்சு முடிவு பண்ணுங்க, ஒரு 30 வயசு ஆனாலும் முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு எளிமையான ஆலோசனை தான் கொடுக்குறோம். அரேஞ்ச் மேரேஜில் வந்து அந்த பையனோட வந்து கூட பிறந்தவங்க தங்கச்சி, அக்கா, அல்ல பெற்றோர்கள், அப்புறம் உறவினர்கள் இவ்வளோ பேர் உதவி பண்ணி ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ அதிலே சிரமம் இருக்கும்போது அந்த பையன் ஒரு பொண்ணை தேடி பிடிச்சி அவன் தனியாக போய் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது ஒரு பெரிய டார்கெட் இல்லையா? காதல் திருமணங்கள் மிகவும் சேலஞ்சிங் தான். இப்பயும் நான் சொல்லுவேன், காதல்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. லவ் பண்ணுற எல்லாருமே ஃபஸ்ட்டு மனசுக்கு பிடிக்கணும் பார்த்ததும், அது இம்ப்ரெஷன்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பேசி பார்க்கும்போது அந்த லைன் ஆஃப் தாட் ப்ராசஸ் ஒன்றா இருக்கணும், அது பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் லைக்கிங்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லவ் எப்படி வரும் அப்படின்னா ஒரு தெரிஞ்ச அட்மாஸ்பியர் தான் வரும். எங்கேயோ இப்போ இங்கே இருக்கிறவர் வந்து திடீர்னு ஒருத்தர் எங்கேயாவது ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் தொடர்பு கொண்டாங்கன்னா அந்த மாதிரி வெளிநாடுகளில் காதல் வருது தவிர 90% ஆஃப் லவ் பார்த்தீங்கன்னா ஒன்றா ஒர்க் பண்ணுறவங்க, பக்கத்து ஆஃபீஸில் இருக்கிறவங்க, பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க, இல்லை கூட படித்தவங்க, 90% அப்படி தான் லவ் வரும். அதுவும் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி லவ் பண்ணுறது ஈஸியாக கிடைக்குமான்னா கிடைக்காது. அதுவே ஒரு பையன் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டார், ஏங்க 30 வயசுக்கு எப்படிங்க லவ் பண்ணுறதுன்னு. நான் சொன்னேன், எப்பா இனிமேல் நீ லவ்னு பண்ண முடியாது. உங்கள் ஆஃபீஸ்லையோ பக்கத்துலேயோ ஒரு பொண்ணு நல்லா ஒர்க் பண்ணுது, கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்கன்னா சும்மா ஜாட மழையாக சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் வரன் பார்த்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச வரன் இருந்தால் சொல்லுங்கள், நான் வேணா என்னோடய ஹாரோஸ்கோப்பை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், உங்கள் நம்பர் கொடுங்கன்னு கேளுங்க. அவங்க உண்மையாகவே அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஆமாம் எங்கள் வீட்லேயும் பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கும் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் நீ ஆரம்பிக்கணும், நான் இதெல்லாம் உனக்கு சொல்லித்தர வேண்டியிருக்கேப்பா அப்படின்னு. பட் உண்மையாக தான். ஆனால் சில பேர் அவர் இக்னோரண்ட்டில் இருக்காங்க. லவ் பண்ணுறதுக்கு ஒரு திறமை வேணும், சாதாரணமாக எல்லாராலையும் லவ் பண்ண முடியாது. அதுவும் நான் சொல்ல விரும்புகிறேன். பிராமண சமூகத்தில் வந்து ஆணவ கொலைகள் மாதிரி ஒரு பெரிய எதிர்ப்புகள் இல்லைன்னா கூட எல்லாரும் சம்மதிச்சுருவாங்கன்னு சொல்ல முடியாது. சில குடும்பங்களில் சம்மதிச்சுருவாங்க, சில குடும்பங்களில் இன்னும் உட்பட நுட்பமாக பார்க்குறவங்க வந்து ஒரு இன்னொரு ஜாதியில் ஒரு பொண்ணை போய் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் சம்மதிக்கிற மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் பெற்றோரை எதிர்த்து தான் அந்த கல்யாணத்தை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்ன? அது நிறைய நடந்திருக்கு. வீட்டில் அப்படியே ஒதுக்கி வச்சுருவாங்க. அதான் எப்படின்னா பெரிய சண்டையெல்லாம் போட மாட்டாங்க, வெட்டுக்குத்து போக மாட்டாங்க, நன்னாரு இதுதான் எங்கள் கொடுக்குற ஆசீர்வாதம். நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லிட்டு நன்னாருன்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சு விட்டவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் நடந்திருக்கு. பட் அந்த குடும்பங்களை நான் நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அந்த பையனும் பொண்ணும் நல்ல வழியில் இருந்தாங்கன்னா கெட்ட பழக்கம் எதுவும் இல்லாமல் நிறைய குடும்பங்கள் ஸ்டேபிளைஸ் ஆகி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சினிமாக்கள் காமிக்கிறோம், குழந்தைங்க பிறந்தும் சேர்ந்தவங்களும் இருக்காங்க. ஏன்னா அது ஃபஸ்ட்டு ஒரு கோபம் இருக்கும். என்னென்னா ஒரு பெற்றோர்களை மெயின் விஷயம் என்னென்னா அவங்களோட கவலை வந்து இவங்க ஏதாவது தவறான இடத்துல போய் மாட்டிக்கிட்டு ஏதாவது சீரழிச்சிட்டா, இப்போ நம்ம குழந்தை பூ மாதிரி வளர்த்துருக்கோம், எல்லா பெண்ணை பெற்றவர்களுக்கும் அது உண்டு. ஒரு பொண்ணு வளர்த்துருக்கோம், புஷ்பம் மாதிரி வளர்த்துருக்கோம், அதை கொண்டு போய் அவங்க எடுத்துகிட்டு போய் நாசப்படுத்தி எங்கேயா போட்டான்னா அப்படிங்கிற பயத்தில் தான் அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ வந்து உண்மையும் நான் சொல்கிறேன், ஜாதி ஒரு அடிப்படையாக இல்லவே இல்லை. இன்றைக்கி என்ன பார்க்குறாங்கன்னா அது எல்லா இடத்துலையும் நான் சொல்லுவேன், அதாவது ஜாதியோட எல்லோரும் என்ன பார்க்குறாங்க, ஒரு அந்தஸ்து, வேலை, சம்பளம், பணம், வசதி, இது தான் பார்க்குறாங்க. பெண்கள் லவ் பண்ண முடியும் இப்போ அதுதான் பார்க்குறாங்க. ஏன்னா நல்ல பொசிஷனில் இருக்காங்க, சரி பரவாயில்ல அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. இல்லாட்டா வந்து வேண்டான்னு சொல்லிடுறாங்க. இதுதான் உண்மைகள். அதனால் வந்து எதுவாக இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா தான் கல்யாணம். ஸோ அதனால் இதில் வந்து எல்லாரும் 2 பக்கமே பிரச்சனைகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக பார்த்து பண்ணுறது நல்லது. எதுவுமே இல்லைன்னா ஏதாவது அடுத்த கட்ட முடிவு எடுங்கிறது தான் இது ஒன் ஆஃப் த ஆப்ஷனாக சொல்கிறோம். நம்ம இன்னும் ஒரு ஆப்ஷன் கூட நான் எப்பயுமே சொல்லுவேன், அதாவது ஆரம்பத்துலேயே என்னென்னா இப்போ இன்றைக்கெல்லாம் லவ் மேரேஜ் வந்து 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் காலேஜ் படிக்கும்போதே முடிவாயிடுது. அதுக்கு தான் இப்போ ஆதல் நாள் காதல் செய்யும். இப்பயே நீ வந்து புக் பண்ணலைன்னா அப்புறம் உனக்கு கிடைக்காது அப்படிங்கிறது நான் ஒரு பக்கம் சொல்லிட்டு தான் இருக்கேன். நீ வந்து உனக்கு தோணிச்சுன்னா இப்போயே சரின்னு சொல்லிவிடு. ஏன்னா இப்போ படிக்கிறது ஈஸி ஆகிடுச்சு, வேலை கிடைக்கிறது ஈஸி ஆகிடுச்சு, பொண்ணு கிடைக்கிறது தான் கஷ்டமாயிடுது. அப்போ எது கிடைக்கிறது கஷ்டமோ அதுக்கு தான் நீ வந்து சரியான விதத்தில் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த பசங்களுக்கு வந்து நீங்கள் காதல் செய்யுங்கன்னு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி பசங்களோட பெற்றோர்களுக்கு வந்து பசங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுமதிக்கிடுங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு செமினாராகவே நடத்தணும், ஒரு ஜூம் மீட்டிங்கோ செமினாரோ நடத்தணும். அது வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பட் அவங்க வந்து எல்லாருக்குமே அவங்களுக்கு ப்ரீ ஆக்குபைட் தாட் இருக்குது சார். இப்போ நம்ம சில பேர் நான் பேசுகிறேன், நான் சொல்கிறேன், சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சார் அதெல்லாம் சரிப்பட்டு வராது. எல்லாமே தனி மனித சுதந்திரம் தான். இப்போ நம்ம வந்து யாரையும் கம்பல் பண்ண முடியும், வேணா ஒரு டிஸ்கஷன் வைக்கலாம். அவங்களும் வந்து கொஞ்சம் இன்னும் சொல்லப்போனால் நான் இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் எஜுகேட் பண்ணணும். அதாவது குழந்தைங்களுக்கே சொல்லித்தரணும், திருமணம்ங்கிறது வாழ்க்கையில் ஒரு பகுதி. இதை வந்து நம்ம நிறைய குடும்பங்களை சொல்லியே தரது கிடையாது. அது வந்து அந்த ஒரு பக்குவத்தை வந்து ஒரு பொண்ணுக்கு அம்மாவோ பையனுக்கு அப்பாவோ, வாழ்க்கைங்கிறது இது ஒரு பயணங்கிறத அந்த இனிய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். அப்போ சொல்லிக் கொடுத்தா தான் அவங்களுக்கு லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி போகிறதுன்னு பார்ப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி நம்பிக்கைகள் தான் நிறைய அவங்கவுங்க நம்பிக்கையினால் தான் இப்போ நம்பிக்கை போட போட என்ன ஆகுது, க்ரைட்டீரியா குறைஞ்சிட்டே வருது. இப்போ நீங்கள் ஒரு பிராமின் பார்த்தா நிறைய பேர் இருப்பாங்க. செக்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிடுது. அப்புறம் கோத்திர பொருத்தம் இன்னும் கொஞ்சம் நம்பர் குறைஞ்சிடுது. அதுக்கப்புறம் நட்சத்திர பொருத்தம் இன்னும் கொஞ்சம் நம்பர் குறைஞ்சிடுது. மற்ற பொருத்தங்கள் இன்னும் கொஞ்சம் நம்பர் குறைஞ்சிடுது. இத்தனை பொருத்தம் இருந்தாலும் நான் போய் பொண்ணுக்கு பையனை பிடிக்கல, கல்யாணம் ஆகிறதில்ல. வேலை சரியில்லைன்னா கல்யாணம் ஆகிறதில்ல. படிப்பு சரியில்லைன்னா கல்யாணம் ஆகிறதில்ல. ஸோ அப்போ என்ன ஆகுது, ரெண்டுக்கும் ட்ராப் ஆகுது. இதுதான் உண்மை. ஸோ அப்போ இதாக ஒன்று ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது நம்ம இதையும் ரிலாக்ஸ் பண்ணல, அதையும் ரிலாக்ஸ் பண்ணலன்னு கடைசியில் கல்யாணம் ஆகலன்னு புலம்பினா என்ன ஆகும்? ஒன்றாகணும். ஒன்று அது உங்களுக்கு தள்ளிகிட்டே போகும். வயசு கூட கூட பெண்ணு கிடைக்கிறதும் குறைஞ்சிட்டே போகுது. இப்போ ஒரு 24 வயது இளைஞனுக்கு கிடைக்கிற அளவுக்கு பெண்கள் 30 வயது பையனுக்கு கிடைக்காது. ஏன்னா நம்பர் ஆஃப் செட்டில்மெண்ட்டை டக்குன்னு முடிஞ்சிடுது. கல்யாணம் முடிஞ்ச பிறகு அது நம்ம இந்திய பாரம்பரியம், நம்ம தர்ம பாரம்பரியம் பார்த்தீங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்தன் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. 90% ஆஃப் பீப்புள் எப்படி இருக்காங்க, கல்யாணம் ஆகிட்டுனா 50 வருஷம் 60 வருஷம் சேர்ந்தே தான் இருக்காங்க. யாரும் வெளிநாடுகள் மாதிரி பிரிஞ்செல்லாம் போகிறது கிடையாது. அப்போ இந்திய பாரம்பரிய பிரகாரம் செட்டில் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கே வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் முந்திக்கிட்டா தான் பந்திக்கு முந்துங்கிற மாதிரி கல்யாணத்துக்கும் முந்தணும். முந்தலைன்னா கிடைக்காது. பிராமண பசங்களுக்கு பெண்கள் கிடைக்கிறதுல பாதி பெண்கள் காதலிச்சு போயிடுறாங்க. இன்னொரு பாதி பெண்கள் வந்து எங்களுக்கு கல்யாணமே வேண்டாம், நாங்கள் தனியாக அது இருந்துக்கிறோம். கொஞ்சம் அது ஒரு இருக்கு. percentage பாதின்னு சொன்னா குறையுது. ஒரு லைன் அப்படி இருக்கு. அதுக்கு சிங்கிள்ஸா ஒரு இருக்காங்க. காரணம் சொல்றாங்க சார். இப்ப இந்த மாதிரி உட்பிரிவு, ஜாதகம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்து தள்ளி போட அவங்க ஒரு வயசு வரைக்கும் தனியாக இருந்து பழகிடுறாங்க. ஸோ இனிமேல் எதுக்கு மேரேஜ், நம்ம தனியாகவே இருந்துரும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அந்த பெண்கள் வந்துடுறாங்க. இப்ப அந்த மாதிரி கல்யாணம் வேண்டாம், தனியாக இருப்போம் அப்படிங்கிறது வந்து பெர்சன்டேஜ் கூட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லலாமா? அது என்னன்னா சில பயங்கள், அதாவது அவன் வந்தால் கண்ட்ரோல் பண்ணுவான், கேள்வி கேட்பான், நான் பாட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போகிறேன். வை? ஏன்னா இப்போ பெண்களை பொறுத்த நிறைய பேருக்கு அவங்களுக்கே சமைக்க தெரியும். இப்போ ஆண்களுக்கு வந்து ஒரு டிபெண்டன்சி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஆண்கள் தான் டிபெண்ட். பெண்கள் வந்து வயதான தம்பதிகளில் கூட ஒரு வீட்டில் அப்பா இறந்துட்டு அம்மா இருந்தாலும் ஈஸியாக அகாமடேட் ஆகிடுவாங்க. அம்மா இறந்து அப்பா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, சில வீடுகள் தான் அகாமடேட் ஆவாங்க. நிறைய வீடுகள் நிராகரிக்கப்படுவார்கள். ஏன்னா அவங்க ஒன்றும் தெரியாது. இவங்க வந்து எல்லாம் இவங்க வீட்டு வேலையெல்லாம் பண்ணுவாங்க, முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்க அகாமடேட் ஆகிடுவாங்க. இதுதான் உண்மைகள். அதனால் ஆண்கள் வந்து பெண்களை சார்ந்து தான் இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் குயிக்காக பிளான் பண்ணி ஒரு பொண்ணை பிடிச்சானும் இப்படிங்கிறத நான் திருப்பி கருத்து சொல்லிகிட்டு இருக்கேன். அதை இனிமையாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அனுபவங்களை பார்த்துருக்கோம், பல விஷயங்களை பார்த்துருக்கோம், உலகத்தை அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ அப்பா தம்பி சீக்கிரம் முடிவு பண்ணு, இல்லைன்னா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன். அப்புறம் எவ்வளோ பாருங்கள், 50 வயசு தள்ளி வர்றவங்களும் சில பேர் கிடைக்க மாட்டேங்குது. அப்போது இந்த வயசில் வருத்தப்பட்டு என்ன பண்ண முடியும்? அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அந்த காலத்தே பயிர் செய்ய அப்படிங்கிறது கல்யாணத்துக்கு ரொம்ப பொருந்தும். சரி, இப்போ நீங்கள் இதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இதுலேருந்து உங்களுக்கு எதிர்வினைகள் நிறைய வந்திருக்கும். இதுலேருந்து சில படிப்பினைகள் இருக்கும் வந்து. ஸோ இந்த மாதிரி பாரம்பரிய முறைகளை மாற்றி திருமணம் செய்கிறத எந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுக்கிறாங்க, பெற்றோர்கள் வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக ஆகிறாங்களா அப்படிங்கிறது? சில பேர் தயாராகிறாங்க. இப்போ சில பேர் சொல்கிறாங்க, எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, என் பையன்கிட்ட சொல்கிறாங்க, பேசாமல் லவ் பண்ணால் கூட ஒரு பொண்ணு சொல்கிறாங்கிறேன், அம்மா போமா இதுக்கப்புறம் எங்கே லவ் பண்ணுறதுன்னு கேட்குறான். இது ஒரு கேட்டகரி. இன்னும் சில பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி, சார் லவ் பண்ணுறதுலாம் நடக்குமா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம ஆற்றுக்கு சரிப்பட்டு வருவாளா, நம்ம இப்போ பசங்க நம்ம கலாச்சாரம் சரிப்பட்டு வருவாளா, நம்ம இதுக்கு அப்படியே கேட்குறாங்க, நம்மள மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு. அந்த மாதிரி சில பயம் இருக்குது. ஏன்னா அப்போ தான் நான் சொல்லுவேன், ஏங்க இப்போ பெண்கள்லாம் துணிஞ்சு தானே போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆணை விட பெண்ணு தான் ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா புது அட்மாஸ்பியர் போய் செட்டில் ஆகிறாங்க. இப்போ இந்த ஒரு பொண்ணு இவங்க குடும்பத்துக்கு வராங்க. அதனால தான் நம்ம இந்து சம்பிரதாயத்திலே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கோத்திரமே கிடையாது. எந்த பெண்ணை வேணால் கல்யாணம் பண்ணலாம், பண்ணிட்டேன்னா உங்கள் குலத்தில் அவள் சார்ந்தவளாகி விடுகிறாள். இதுதான் நம்ம சாஸ்திரங்களே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் துணிஞ்சு பெண்ணை தான் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் இவங்க என்னென்னா எப்படி இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயங்கள் இருக்குது. யூஸ்வலாக அந்த மாமியார் மருமகள் ப்ராப்ளம் இருக்கும். ரொம்ப வேறு பொண்ணாக இருந்தால் ரொம்ப இதாக சண்டை கட்ட போடுமோ அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. அது மாதிரி இன்னொன்று அவங்க சம்பிரதாயத்தில் பழகிறதுனால அவங்களுக்கு டக்குன்னு அந்த முடிவு எடுக்க ஒரு பயம் இருக்குது. முடிவெடுத்து நிறைய பேர் துணிஞ்சு முடிவெடுத்தவங்களும் இருக்காங்க. இல்லைன்னு அதான் சொல்கிறேன், 10,000 2000 பிராமண பசங்களுக்கும் லவ் மேரேஜ் நடக்குது. ஏன் இந்திய பெண்களே விடுங்களேன், அமெரிக்காவில் போய் நிறைய பேர் வெள்ளைக்காரியை கல்யாணம் பண்ணவர்களும் இருக்காங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸ்பானிஷை கல்யாணம் பண்ணவங்க நமக்கு தெரிஞ்சே இருக்காங்க. அந்த மாதிரிலாம் நடக்கிறது சில கல்யாணங்கள். தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க போகிறாங்க, அங்கே ஒர்க் பண்ணுற இடத்துல சில குடும்பங்கள் அது ஒத்துக்குது. சில குடும்பங்கள் அவங்க என்ன அதுக்குன்னு அவங்களுக்குன்னு சில நம்பிக்கைகள் வச்சுருக்காங்க. இப்போ மனிதனுடைய நம்பிக்கைகள் இருக்குது பாருங்கள், அதுதான் மிகவும் ஆழமானது. அதை நம்ம பாதித்தாலும் அவங்களுக்கு கோபம் வந்துடும். அதனால் வந்து அவங்க நம்பிக்கை உட்பட்டு தான் நம்ம அவங்களோட பிஹேவ் பண்ணணும். அதே மாதிரி தான் அப்பா அம்மாக்களுக்கும். சில அப்பா அம்மாக்களுக்கு என் குழந்தை இப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அவங்க வந்து நான் மற்ற ஜாதி மாதிரி ஹானர் கில்லிங் வரைக்கும் போகிறதுலையே தவிர ரிஜிடாக இருக்காங்க. இப்படி தான் இருக்கணும். இதுவே அப்படி தான் சில பேர் கமெண்ட் போட்டாங்க, சார் பெண்ணுங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுதுன்னா அப்பா அம்மா கண்டிச்சிருக்கணும் சார் அப்படிங்கிறாங்க. நான் தான் சிச்சினே சொன்னேன், எங்க அப்பா அம்மா கேட்டால் லவ் பண்ண போகிறாங்க. 99% ஃபாதர் அப்பா அம்மாவுக்கு லவ் பண்ணுறது தெரியாது.
அவங்க எல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டு எல்லாம் பார்க்கணும் போது தான் நடுவில் பிற்காலத்தில் லைட்டாக சொல்லுவாங்க, இல்லைப்பா நான் அந்த பையன் +2லேருந்து காதலிக்கிறேன், எப்போ 23 24 வயசுல சொல்லுவாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனால தெரிஞ்சு யாரும் செய்ய போதில்லை, தெரியாமல் தான் நடக்கும். அது நம்ம அதுக்கப்புறம் புரியும் போது அவங்க அதுக்கு எண்டான முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவுகள் பிரகாரம் தான் கல்யாணங்கள் நடக்குது. அதனால் சில பேர் முற்படுறாங்க, சில அப்பா அம்மாக்கள் வந்து இல்லை இப்படி இருந்த கல்யாணம் ஆனால் போதும்னு சொல்கிறாங்க. ஜாதி மாறியோ அல்ல மதம் மாறியோ திருமணம் செய்கிறது, அது காதல் திருமணம் வந்தாலும் சரி, இல்லை மாப்பிள்ளை கடையில் பொண்ணு கிடைக்கலன்னு தள்ளி போகிறதுனால அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, இது வந்து சனாதன தர்மத்தை மீறுவதாகுமா? இல்லைங்க, சனாதன தர்மத்தில் எப்படின்னா நம்ம தர்மத்தை பொறுத்து இருக்கிறதே ரொம்ப பகுத்தறிவுள்ள தர்மம் சனாதன தர்மம் தான். எல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியும் எடுத்துக்கிட்டு வந்திருக்கு. என்றைக்கும் இன்னைக்கு அந்த காலத்து நம்பிக்கை எது இந்த மாதிரி தான் பெண்கள் இருக்கணும்னு எதுவுமே சொல்லப்படல. பெண்களோட பொட்டே பாருங்க, முன்னெல்லாம் நீங்கள் பழைய பாலுமகேந்திரா படத்தெலாம் பாருங்கள், ஷோபாலாம் எவ்வளோ பெரிய பொட்டு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி பொட்டு ஒரு குண்டூசி அளவுக்கு மாறிடுச்சு. சனாதன தர்மம் தடுக்கவே இல்லை. நம்ம சனாதன தர்மம் வந்து என்றும் நிலைத்து நிற்கும் தர்மம். அது என்ன சொல்லுதுன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி வாரத்துக்கு தான் வந்து வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்குது. ஸோ அதனால் தர்மம் என்றைக்கும் தடை பண்ணுறதே கிடையாது. அது எப்பயுமே வந்து அலோ பண்ணுது. அதே மாதிரி நம்ம தர்மங்கள் ரொம்ப ஆழமாக நான்லாம் படித்ததுனால சொல்கிறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. சில பேர் அதை சரியாக புரிஞ்சிக்காமல் இன்டர்பிரேட் பண்ணுறாங்களே தவிர நம்ம தர்ம பிரகாரம் எல்லா விதமான கல்யாணமும் நடந்திருக்கு. ஆனால் ஒரு இது சம்பிரதாய பிரகாரம் நடக்கணும்னா அதுக்கு நம்ம வேதங்களில் அந்த வழிமுறைகள் எழுதப்பட்டிருக்கு. வேதங்கள்ங்கிறது என்னென்னா இப்படியாக செய்யணுங்கிற வழிமுறைகள், ஒரு ப்ரொசீஜர்ஸ் எழுதி வச்சுருக்காங்க. பட் எல்லா விதத்துலையும் காதல் திருமணமும் நடந்திருக்கு, அரேஞ்ச் மேரேஜும் நடந்திருக்கு. அதனால் தர்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தம்பதிகளாக இருந்து நல்லபடியாக வாழ்ந்து அவங்க குலம் தழைக்க வைக்கணுங்கிறது தான் தர்மத்துடைய வேண்டுகோள். ஆனால் மனிதர்களுடைய முடிவுகள் தான் ஒவ்வொரு பக்கம் திசையில் போகுது. ஸோ இந்த பிரச்சனைக்கு நீங்கள் சொல்கிற தீர்வு என்ன அப்படிங்கிறது. ரெண்டாவது, இது மாதிரி திருமண முறைகள் ஏதாவது மாறணும்னு நினைக்கிறீங்களா? திருமண முறைகள்ங்கிறது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்த சார். இப்பயே கூட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 நாள் 6 நாள் கல்யாணம் நடந்திருக்கு. நானே சின்ன வயசில் 5 நாள் கல்யாணத்தில் இருந்திருக்கேன் 1970ல். ஆனால் அதுக்கப்புறம் 2 நாள் கல்யாணம் ஆச்சு. மாப்பிள்ளை கல்யாணம், அடுத்த கட்டு சாக்கூட ஒரு 2.5 நாள் கல்யாணமாக மாறிடுச்சு. இப்போ நிறைய பிராமண திருமணங்கள் 24 ஹவர்ஸ் நடக்குது. முதல் நாள் மத்தியானம் வருவாங்க, அதுக்கப்புறம் இப்போ மாப்பிள்ளை அழைப்பு ஜானவாசம் வைப்பாங்க, மறுநாள் மார்னிங் முகூர்த்தம், மத்தியானம் சாப்பாடு. ஸோ அதனால் அது தானாக மாறிட்டுது. அதே மாதிரி நிறைய இடங்களில் ரிஜிஸ்டர்ட் மேரேஜ் பண்ணுறாங்க. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு கோயிலில் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. அது மாதிரி அதெல்லாம் சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. அதுனா அந்த கம்ஃபர்டபுள். அதே மாதிரி இன்னொன்று வந்து முக்கியமாக இப்போ நடந்த ஒரு இந்த பரிமாற்றம் என்னென்னா, இப்போ அது ஒரு அருமையான விஷயம் நடந்திருக்கு. முன்ன பெண் வீட்டில் தான் எல்லாமே செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ 50-50 செலவில் வந்திருக்காங்க. சில பையன் வீட்டில் சார் நான் எல்லாமே போட்டு நாங்கள் பண்ணுறோம், பொண்ணு கிடைச்சா போதுங்கிறாங்க. இதெல்லாம் வந்து பெண் குலத்துக்கு கிடைச்ச நன்மைகள்னு நான் சொல்லுவேன் இந்த ஒரு விஷயத்தினால. ஸோ அதனால் இப்போ இந்த வழிமுறைகள்லாம் வந்திருக்கு. அப்புறம் இப்போ 50-50 போடும்போது என்ன ஆகிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக 2 பேருமே செலவு குறைக்க பார்க்குறாங்க. இதுக்கு முன்னே என்ன பண்ணுவாங்க, பொண்ணு வீட்லேயே தான் எல்லாம் பண்ணால் இவர் இஷ்டத்துக்கு எனக்கு அது ஆபர்ட்ஸ்பரி மண்டபம் வேடு, இதை கொடு அதை கொடுன்னு சொல்லிட்டு இருப்பார். ஆபர்ட்ஸ்பரி மண்டலம் இப்போ ஹயாத் ரீஜென்சியாக மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க பெருசாக சொல்லுவாங்க. இப்போ 2 பேரும் செலவு அப்படின்னோடனே அவங்க கடகடன்னு அவங்களும் சேர்ந்து குறைச்சிடுறாங்க. ஸோ இது மாதிரி சில நன்மைகளும் நிறைய நடந்திருக்கு. இப்போ எப்படி போச்சுன்னா, இப்போ முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி பெண் வீட்டிலேருந்து எல்லா செலவுகளும் பண்ணுறது, பெண்ணுக்கு வரதட்சணை கொடுக்குறது அப்படிங்கிறதெல்லாம் பெண் கிடைக்கலங்கிறப்ப குறையிறப்ப இன்னும் டிமாண்ட் ஆகும்போது பெண் வீட்டுக்கு இவங்க கொடுக்குற மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அந்த பரிசம் போட்டு கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது வழக்கத்தில் பிராமண சம்பிரதாய வழக்கத்தில் இல்லை. ஆனால் இப்போ எப்படின்னா இன்டைரக்டாக பண்ணுறாங்க. ஆனால் அப்படியும் பொண்ணு கிடைக்கல. அதில் தான் இப்போ இந்த ஆராய்ச்சிக்கே வந்தேன் நான். திருமணம் தள்ளி போகிற மாப்பிள்ளை சைடில் நம்ம பேசும்போது அவங்க அந்த பெண் வீட்டார் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்களோட அதீத ஆசை வந்து ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி வீடு இருக்கணும், நல்ல சம்பளம் இருக்கணும் அப்படின்னு அந்த அதீத ஆசை ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எதுவுமே ஜென்ரலைஸ் பண்ண முடியாது சார். ஸோ ஒரு பெண் ஒரு விதமாக இருக்குது, இன்னொரு பெண் இன்னொரு விதமாக இருக்காங்க. ஸோ இதனால் வந்து இதை நான் எப்பயுமே நான் சொல்ல ஜென்ரலைசேஷன் இஸ் நாட் கரெக்டுமே. அதாவது எல்லாருமே இப்படி தான் எதிர்பார்க்காங்க, எல்லாரையும் நான் குற்றம் சொல்ல முடியாது. சில பேர் எதிர்பார்க்குறாங்க. எல்லாருமே எப்படி எதிர்பார்க்குறாங்க, அவங்க லெவல் தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்க 1000 கோடி வேணும்னு எதிர்பார்க்கறதில்ல. என் பொண்ணு 1 லட்சம் சம்பாதிக்கிறா, சொந்த வீடாவது வேணும்னு கேட்குறாங்க. சில பேர் சொந்த வீடு இஎம்ஐ போகக்கூடாதுங்கிறாங்க. சில பேர் போனாலும் பரவாயில்லங்கிறாங்க. சில பேர் எனக்கு வந்து ஐயோ தண்ணி அடிக்காத பையனாக இருந்தால் போதுங்கிறாங்க. சோஷியல் ட்ரிங்கிங் இல்லாமல் இருக்கணும், ஸ்மோக் பண்ணாமல் இருக்கணும். ஸோ ஒவ்வொருத்தரோட க்ரைட்டீரியா ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இந்த க்ரைட்டீரியாவில் எத்தனையோ விஷயங்கள் சில சமயம் நான் ஏதாவது டிசைட் பண்ணிட்டு கூட அப்புறம் ஏதாவது இந்த மாதிரி எகோ ப்ராப்ளத்தில் நின்றுலாம் இருக்குது. அதுவும் நடக்குது, எல்லாமே நடக்குது. ஆனால் நான் என்ன சொல்ல, முடிஞ்ச வரைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதான. இப்போ வந்து கிடைக்காத கஷ்டமாக இருக்கிறதுனால தான் இந்த விஷயத்தையே சொல்கிறோம். திருப்பி நாங்கள் சொல்கிறதுக்கு காரணம் சமுதாய மாற்றங்கள்னால இது ஒரு இன்இக்வாலிட்டி வந்துருச்சு. இன்இக்வாலிட்டி வரும்போது திருப்பி பேலன்ஸ் பண்ண வேண்டியது ஒரு இயற்கை நேது இல்லையா? அந்த பேலன்சிங் தான் ஏதாவது மெத்தடாலஜி பார்க்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அது தீர்வு கண்டு தானே ஆகணும். இல்லாட்டா என்ன ஆகும், பிரச்சனைக்கு தீர்வு இருக்காது.
இதுதான் வந்து நான் வந்து இதுவாக சொன்னேன், இந்த தலைவா படத்தை சொல்கிற மாதிரி ஒரு பொண்ணு அந்த படத்துலேயே காமிப்பான், அமலா பால் பின்னால் 20 பேர் போவோம். 20 பேர் போயிட்டு எல்லாரும் என்னத்துக்கு போயிடுதுன்னா, எங்கள் ஆஸ்திரேலியா பொண்ணு வரதே கஷ்டம், யாராவது வந்து ஐ லவ் யூ சொல்லுவோம், கல்யாணம் பண்ண கொண்டு மீதி பேர்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுவோமோ. ஸோ அந்த மாதிரி அது அந்த இது ரொம்ப இப்போ பண்பாடு ரொம்ப நம்ம வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும்போது ஏதாவது ஒரு மெத்தடாலஜி பண்ணி தான் நம்ம தீர்வு காணணும். இது தீர்வு இல்லைன்னா வந்து இது என்ன நடக்கும், கல்யாணம் ஆகாது, இவ்வளோதான். பிராமண சுயம்பரங்களும் மண்டபங்கள் நடத்துகிறாங்க. இப்போ கூட கல்யாணகர் அசோசியேஷனில் மயிலாப்பூரில் நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னா தமாஷா ஒரு 1000 பசங்க வராங்க, ஆனால் வந்து பெண்கள் வந்து ஒரு 100 கூட வரது கிடையாது. இதுதான் அடுத்த பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி எல்லா இடங்களையும் பார்க்கும்போது தான் இந்த பிரச்சனையை நம்ம வந்து பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தபோது, இதை பேசினால்தான் ஒரு தீர்வு காண முடியும். ஒரு எப்பயுமே எந்த பிரச்சனையும் பேசி தான் தீர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சமுதாய பார்வை, ஒரு பகுத்தறிவு பார்வை. அதனால் இந்த பிரச்சனையை எடுத்து சொல்லும்போது தான் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு 90% என்னை பாராட்டி தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சார் நாங்கள் நடக்கிறத அப்படியே சொல்லியிருக்கீங்க, உண்மைகளை அப்படியே பேசியிருக்கீங்க, உண்மைகளை புட்டு புட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது நிறைய பேர் எனக்கு கருத்து தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. இது எப்படி சொல்கிறது அப்படின்னு தயங்கின விஷயத்த இந்த பிரச்சனைக்கு எப்படியாவது தீர்வு கிடைக்காதா அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ நான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். தேங்க்யூ.